ஹாய் ஹலோ யூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜோதிடத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு லாக்அப் டெத் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தூத்துக்குடியில் நடந்த பெனிக்ஸ் ராஜ் இருக்கார் இல்லையா, பெனிக்ஸ் ஜெயராஜ், அவங்களுடைய கொலை வழக்காக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு வருஷத்துக்கு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்அப் டெத் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஜெய்பீம் மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான படங்கள் அப்படின்றத வந்துட்டு இதெல்லாம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா, இல்லைங்க அப்படிலாம் வந்துட்டு இல்லைங்க, மிகைப்படுத்தி காட்டுறாங்க, இப்படிலாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மூத்த அதிகாரிகள் வந்துட்டு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த படத்துல காட்டப்பட்டதோட 10 மடங்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துன்புறுத்தப்பட்டு ஒரு சித்திரவதை செய்யப்பட்டு அஜித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மறுபடியும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் காவல்துறை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருந்து வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்கலாமா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டே முதலமைச்சரால் கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் அப்படின்றதையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விசாரணை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன ஒருத்தரை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 1 இல்லை 2 இல்லை 44 இடங்கள்ல வந்துட்டு அவருக்கு காயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை இருக்கு இல்லையா, மதுரை நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதிகள் போலீசாரை நோக்கி அடுத்தடுத்த கேள்விகள் அப்படின்றத வீசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு அஜித்குமாருக்கு, அதை தாண்டி அஜித்குமாருடைய உடல்களில் எங்கெங்க காயங்கள் இருந்துச்சு, போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன, நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியா தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு வந்துட்டு நிகிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் திருமங்கலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த கோயிலில் வந்துட்டு அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அஜித்குமார், சரவணன், அருண், தினகரன் உட்பட பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே காவலாளிகளாக வேலை செய்கிறாங்க, செக்யூரிட்டிஸாக வந்துட்டு. ஸோ நிகிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த காரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்க் பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த கார் வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை 10 பவுன் நகை அப்படின்றது வந்துட்டு நிகிதா வச்சிருக்காங்க. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது கார்ல அந்த 10 பவுன் நகை அப்படின்றது இல்லாம போயிருக்கு. இதனால உடனடியாக நிகிதா பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்க் பண்ணாரு அப்படின்றதுனால அவர் வந்துட்டு போலீஸ் விசாரணைக்காக வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. நிகிதாவும் அஜித்குமார்னால தான் வந்துட்டு சந்தேகம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால சாதாரண விசாரணை தான் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோயில் வளாகத்துல வச்சு அஜித்குமாரை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க வச்சு தாக்குறாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய கேள்விகள், அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால தனியா வெவ்வேறு இடங்களுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போய் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 பவுன் நகை காணாம போறது அப்படின்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. பட் 10 பவுன் நகைக்காக வந்துட்டு ஒரு தனி ஸ்பெஷல் டீம் அமைக்கிறது அப்படின்றது இதுவரைக்கும் காவல்துறையில் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருக்குமே டவுட் வருது, யார் வந்துட்டு இந்த அழுத்தம் அப்படின்றத கொடுத்தது, அரசியல்வாதிகளா, அதுவும் திமுகவை சேர்ந்தவங்களா, அதிமுகவை சேர்ந்தவங்களா, 10 பவுன் நகைக்காக திடுதிப்புன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்றது போடப்பட்டு ஒரு இளைஞரை விசாரணைன்னு கூப்பிட்டு போய் கொலை பண்ற அளவுக்கு எங்கிருந்து இந்த அழுத்தம் வந்தது அப்படின்றது தான் ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா மாறி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் அஜித்குமாரை அடிச்சு கொல்ற வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படின்றதை பதிவு பண்ணப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அஜித்குமாரோட சேர்த்து விசாரிக்க வச்சிருந்த இன்னொரு விசாரணை கைதிகிட்ட கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெய்பீம் படங்கள்ல பார்த்த மாதிரி அஜித்குமாருடைய வாய்கள்ல 4 இருந்து 5 டைம் மிளகாப்படி அப்படின்றது கொட்டப்பட்டுச்சு. ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறமா அவருக்கு வலிப்பு மாதிரி வந்துச்சு, யூரினே பிளட்டாலாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கேட்டா செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த விசாரணை கைதி ஒருத்தரும் வெளியே
சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போலீஸ் தரப்புல வந்து பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் அப்படின்னா, நாங்க வந்துட்டு அஜித்குமார் நிக்கிதா இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த கேஸ்ல தான் வந்துட்டு விசாரணைக்காக கூப்பிட்டு போனோம். அவரை கூப்பிட்டு போய் விசாரணைக்கு பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சரவணன், அருண், தினகரன் சொல்லி இந்த 3 பேரும் காரை பார்க் பண்ணாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருடைய பேரை வந்துட்டு சொன்னாரு. ஒரு டைம் கேட்கும்போது சரவணன் பார்க் பண்ணாரு, இல்லை ஒரு டைம் கேட்கும்போது அருண், ஒரு டைம் கேட்கும்போது தினகரன் சொல்லி சொன்னாரு. அவங்க 3 பேர்கிட்ட கேட்டதுக்கு நாங்க 3 பேருமே அந்த கார் பக்கமே போல ஃபுல் கண்ட்ரோலும் வந்துட்டு அஜித்குமாருடைய கைகளில் தான் இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அஜித்தினுடைய தம்பியான நவீனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு நான் தான் அந்த நகையை வந்துட்டு எடுத்தேன், அது கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே செக் பண்ணும்போது நகை அங்கே கிடையாது. நைட்டு விசாரணைக்காக கூப்பிடும்போது தப்பிச்சு ஓடினாரு, ஓடும்போது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அஜித்குமார் அடிக்கிற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அப்படின்றது வெளியாகும். அஜித்குமார் அடிச்சதை பத்தி ஒரு லைன் கூட எஃப்ஐஆர்ல வரல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரான துணை காவல் கண்காணிப்பாளர் அவர் தான் வந்துட்டு இந்த கேஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸினுடைய வீரியம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை அதிகாரியான கண்ணன், அதை தாண்டி மாவட்டத்தினுடைய எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் நடவடிக்கை அப்படின்றது பாஞ்சிருந்தாலும் போலீஸ் தரப்பு இருக்கு இல்லையா, இது ஒரு கண் துடைப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரண விசாரணை கைதி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொல்றதுக்கான அதிகாரம் அப்படின்றத உங்களுக்கு யார் கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் விசாரணை கைதிகளை இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டம் இருந்தும் அதை மதிக்காம வந்துட்டு மீறி நடந்திருக்கீங்க. அதனால இந்த 5 காவலர்களையும் 15 நாள் வந்துட்டு நான் ஜெயிலில் அடைக்க உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உடனடியாக அதிரடியாக வந்துட்டு சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு. மாநிலத்தினுடைய மகனை மாநிலமே கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்துட்டு நியாயமா விசாரிச்சு இது சாதாரண ஒரு கொலை வழக்கு கிடையாது. ஸோ அடிச்சே ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்காரு, அவருடைய குடும்பம் வந்துட்டு நிர்கதியா நிற்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு முறையா விசாரிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு தலையிட்டு இருந்தாலும் யாரு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும் அவருக்கும் தண்டனை கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் காட்டமா தெரிவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு லாக்அப் டெத் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு டைமும் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, கண்டனம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அடுத்த வருஷமே இன்னொரு லாக்அப் டெத் நடக்குது, மறுபடியும் வந்துட்டு கண்டனம் அப்படின்றது தெரிவிக்கப்படுது. காவல்துறை கிட்ட அதிகப்படியான அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்படுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இப்படி நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா யார் என்ன பேசி என்ன ஆக போகுது, அஜித்குமார் திரும்பி வரப்போறாரா, இல்லை அவருடைய குடும்பத்துக்கான நீதி அப்படின்றது கிடைக்க போதா, இல்லை அந்த அரசியல் அழுத்தம் கொடுத்த அரசியல் புள்ளி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கைது செய்யப்பட போறாரான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. வழக்கம் போல ஒரு 5 நாள் பரபரப்பா பேசுவோம், இதை விட பரபரப்பா ஒரு விஷயம் கிடைக்கும், இதை விட்டுட்டு அதை பேசுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு லாக்அப் டெத் நடக்கும், அதை பற்றி பேசுவோம். ஸோ இது தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி யார் வைக்க போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன். பை பை.